ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கேஸ் சிலிண்டர் புக் செய்வதில் பல்வேறு புதிய மாற்றங்களை ஜூன் 1 முதல் அமலுக்கு கொண்டு வராங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது எவ்ரி மந்த்து 1ஆம் தேதி ஆச்சு அப்படின்னா சிலிண்டரில் நிறையா மாற்றத்தை கொண்டு வருவாங்க. அந்த வகையில் இப்போதைக்கு ஜூன் 1 முதல் பல்வேறு புதிய மாற்றங்கள் வரப்போகுதுங்க. அது என்ன, அதை பற்றி பார்க்கலாம். அதாவது வருகிற ஜூன் 1ஆம் தேதி இந்தியனாக இருக்கட்டும், பாரத், HP போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள் சிலிண்டரில் முன்பதிவு பண்ணுறது, இந்த பிஎன்ஜிக்கு மாறுறது, அது எல்லாமே பார்த்தா அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. மொதல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்பிஜி சிலிண்டர் விலையில் மாற்றங்கள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியே இருக்கு. அதிகபட்சமாக கமர்ஷியல் சிலிண்டர் இருக்கு பாருங்க, 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டர், அதோட விலை பார்த்தா அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜூன் 1ஆம் தேதி சிலிண்டர் விலை கண்டிப்பாக அதிகரிக்குங்க. வீட்டு உபயோக சிலிண்டர் விலை அப்படியே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, எந்த மாற்றமும் இல்லாத. பட் 19 கிலோ எடை கொண்ட கமர்ஷியல் சிலிண்டர் விலையில் எவ்ரி மந்த்து சேஞ்ச் ஆகிட்டே வருது, ப்ரைஸ் ஹைக் ஆகிட்டே வருது. இந்த மாதமும் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பிஎன்ஜி இணைப்பு பகுதிகளுக்கான கேடு, அதாவது உங்கள் பகுதியில் குழாய் வழி இயற்கை எரிவாயு இருக்குது, பிஎன்ஜி வசதி இருக்குது அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக பிஎன்ஜி வசதிக்கு மாறணும் அப்படின்ற மாரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நார்மலாக எல்பிஜி கனெக்ஷன் வாங்குறதை விட்டுட்டு பிஎன்ஜிக்கு மாறுங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் பிஎன்ஜிக்கு மாறாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாரி மத்திய அரசு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. 3 மாதம் காலக்கெடு கொடுத்துருந்தாங்க, அந்த 3 மாதம் முடிஞ்சிருச்சு. ஜூன் மாதத்துக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக பிஎன்ஜிக்கு மாறியே ஆகணுங்க. அப்படி பிஎன்ஜிக்கு மாறல அப்படின்னா உங்களுக்கு சிலிண்டர் இணைப்பு தானாக துண்டிக்கப்படும், ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. உங்கள் ஏரியாவில் பிஎன்ஜி இணைப்பாக இருக்குது அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் பிஎன்ஜிக்கு மாறியே ஆகணுங்க, அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 30 நாட்கள் கால அவகாசம். எதுக்கு அப்படின்னா, புதிதாக பிஎன்ஜி இணைப்பு பெறும் நுகர்வோர் அந்த இணைப்பை பெற்ற 30 நாட்களுக்குள் தங்களது பழைய எல்பிஜி சிலிண்டர் இணைப்பை அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்ய வேண்டும். எனினும் எதிர்காலத்தில் தேவைப்பட்டால் எல்பிஜி இணைப்புக்கு மீண்டும் விண்ணப்பித்துக் கொள்ளும் வசதியும் நுகர்வோருக்கு வழங்கப்பட்டிருக்கு. நீங்கள் பிஎன்ஜிக்கு மாறுறீங்க அப்படின்னா பிஎன்ஜிக்கு மாறி 1 மாதத்துக்குள்ள உங்கள் நார்மல் எல்பிஜி கனெக்ஷன்ஸ் இருக்க பாருங்க, அதை நீங்கள் ரத்து பண்ணணும் அப்படின்ற மாரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஒரு வீட்டிற்கு ஒரு கேஸ் இணைப்பு மட்டும்தாங்க. ஒரு வீட்டிற்கு ஒரு கேஸ் இணைப்பு என்ற கொள்கையின்படி தற்பொழுது பிஎன்ஜி எரிவாயுவை பயன்படுத்தி வருபவர்கள் தங்களது வீட்டில் கூடுதலாக புதிய எல்பிஜி சிலிண்டருக்கு மீண்டும் விண்ணப்பிக்கவோ அல்லது பழைய சிலிண்டர்களை ரீஃபண்ட் செய்யவோ முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் பிஎன்ஜிக்கு மாறுறீங்க அப்படின்னா மீண்டும் உங்களால் ஒரு புதிய சிலிண்டர் எல்பிஜி சிலிண்டருக்கு அப்ளை பண்ண முடியாது. அதேமாரி ஆல்ரெடி பழைய எல்பிஜி சிலிண்டர் ரீஃபில் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. பிஎன்ஜி வச்சுருக்கவங்க பிஎன்ஜி குழாய் வழி மூலமாக தான் எங்களால் கேஸ் பெற முடியுமே தவிர எல்பிஜி மூலமாக பெற முடியாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதேமாரி பார்த்தா இப்போதைக்கு புதிய எல்பிஜி கனெக்ஷன் எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக நிறைய பேர் ஃபேக் அக்கௌண்ட்லேருந்து புதுசாக எல்பிஜி கனெக்ஷன் வாங்கி அதன் மூலமாக சிலிண்டர் வாங்குறாங்க அப்படின்ற மாரி தகவல் அதனால் இப்போதைக்கு புதிய எல்பிஜி கனெக்ஷனும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாரி தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சிலிண்டர் முன்பதிவுக்கான கால அவகாசம், அதாவது நீங்கள் ஒரு சிலிண்டர் புக் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு சிலிண்டர் புக் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில கால இடைவெளி இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னா, நகர பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு சிலிண்டர் புக் செய்த 25 நாட்களுக்கு பிறகு அடுத்த சிலிண்டர் உங்களால் புக் பண்ண முடியுங்க. இதுவே நீங்கள் கிராமப்புற பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு சிலிண்டர் புக் பண்ணிவிட்டு 45 நாட்கள் கழிச்சு தான் உங்களால் இன்னொரு சிலிண்டர் புக் பண்ண முடியுங்க. சிலிண்டர் புக் பண்ணுறதுல நிறையா மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. உங்களால் எப்படி புக் பண்ணலாம் அப்படின்னா, வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதேமாதிரி வெப்சைட் மூலமாக எல்லாமே நீங்கள் புக் பண்ணலாங்க. இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் சிலிண்டர் அந்த ஓடிபி நம்பர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் சிலிண்டர் வாங்க முடியுங்க. அதனால் நீங்கள் புக் பண்ண சொல்ல அந்த ஓடிபி நம்பர் கம்பல்சரி உங்களுக்கு வந்தாகணும். இப்போ நீங்கள் புக் பண்ணிவிட்டு ஒரு சில பேருக்கு ஓடிபி 1 டேல வந்துடுது, ஒரு சில பேருக்கு 4 days ஆகுது, ஒரு சில பேருக்கு 1 வீக் ஆகுதுங்க. அதனால் அந்த ஓடிபி இருந்தால் மட்டும்தான் உங்களால் சிலிண்டர் வாங்க முடியும் அப்படின்ற மாரி தெரிஞ்சிருக்காங்க. தற்போது நாட்டில் 99% சிலிண்டர் பதிவுகள் ஆன்லைன் மூலமாக டிஜிட்டல் முறையில் நடைபெறுகிறது. அதனால் டெலிவரிக்கு அந்த ஓடிபி கம்பல்சரி தேவை அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அது இருந்தால் மட்டும்தான் சிலிண்டர் கிடைக்கும். இது இல்லாமல் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு அவசியமானது. KYC, அதாவது வழக்கமான சிலிண்டர்கள் கருப்பு சந்தையில் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுவதை தடுக்கும் பொருட்டு KYC விதிகள் தற்போது மிக கடுமையாக்கப்பட்டுள்ளன.
குறிப்பாக பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்ட பயனாளிகள் மற்றும் இதுவரை தங்களது விவரங்களை சரிபார்த்து செய்யாத இதர நூறானரும் தங்களது பயோமெட்ரிக் மூலமாக கேஒய்சி பண்ணியே ஆகணுங்க. ஸோ கேஒய்சி பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலிண்டர் கிடைக்காது அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்துருக்காங்க. அதனால் கேஒய்சி பண்ணாதவங்க ஸோ ஆப் மூலமாகவோ அல்லது நியரஸ்ட்டாக இருக்க டிஸ்ட்ரிபியூட் மூலமாகவோ போயிட்டு கேஒய்சி பண்ண பாருங்கள். கேஒய்சி கம்பல்சரி நீங்கள் வந்து பண்ணியே ஆகணுங்க. ஸோ இதெல்லாம் தாங்க சிலிண்டர் விலையில் வரக்கூடிய மாற்றங்கள். கண்டிப்பாக சிலிண்டர் விலையை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாரி எல்பிஜியில் இருக்கவங்க நீங்கள் பிஎன்ஜிக்கு மாறியே ஆகணுங்க. இதை தவிர்த்து உங்களுக்கான கால இடைவெளியாக இருக்கட்டும், அதேமாரி புதிய எல்பிஜி கனெக்ஷன்லாம் வாங்க முடியும். நம்ம நிறைய அப்டேட் வந்து வரப்போகுது ஜூன் 1 முதல். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.